ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்பன்சா நெட்வொர்க் மலேசியா மூலமாக நடக்கக்கூடிய ரோட் டு கால்வரி என்ற இந்த தியானத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செலவிடக்கூடிய சில நிமிடங்களிலே நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவராக நீர் இருந்து வருகிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மைமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்கள் மூலமாக மைமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுதும், இந்த செலவக்கூடிய ஆண்டவரே, இந்த நிமிடங்களிலும் ஆண்டவரே, முழுமையாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும், எங்களுடைய வாழ்க்கையை நீ மாற்றுவதற்காக உமக்கு நன்றி. நீரே எங்களுடைய தேவனும் எங்களுடைய இரட்சகரும் எங்களுடைய மீட்பருமாக இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம். நாம் ஒரு பாடலை ஒரு சில வரிகள் நாம் பாடி நம்முடைய தியானத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். இன்னும் ஒரு விசை பாடுவோமா? ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். அன்புள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருக்கிறீர், நீர் ஜீவன் தந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கல்வாரின் ஆண்டவரே தியானத்துக்கு முன்பதாக செல்வதன் மூலியாக ஆண்டவரே, நீர் செய்த பலிகளுக்காக, நீர் செய்த ஆண்டவரே சிலுவையிலே மரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீரே ஜீவனை தந்தவராக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு வாழ்க்கை தந்தவராக இருக்கிறீர், நீரே ஆண்டவரே எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீ நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. இங்க ஒவ்வொருவரையும் இந்த அல்பன்சா நெட்வொர்க் மலேசியா மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தியான வசனம் என்னதுன்னா, சங்கீதம் 74 நாம் பார்க்க போகிறோம். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் என்னிடத்திலே நீங்கள் உங்களுடைய வேதத்தை சங்கீதம் 74க்கு மூலமாக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஒரு சில நிமிடங்கள் நாம் அந்த வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 74 படிக்கும் பொழுது அது ஆஸ்பா என்ற ஒரு மனிதன் எழுதினதாக காணப்படுகிறது. இந்த 72வது சங்கீதம் ஒரு புலம்பலின் சங்கீதமாக இருக்கிறது. இந்த 74வது சங்கீதம் ஒரு ஜெபமாக அது காணப்படுகிறது. இதற்கு இந்த சங்கீதத்திற்கு என்ன தலைப்பு, இந்த தியானத்திற்கு என்ன தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன் என்றால், த கிரை ஆர் த லேமெண்டேஷன் ஆஃப் ரைச்சியஸ். ஒரு நீதிமானுடைய கதறல், ஒரு நீதிமானுடைய புலம்பல், ஒரு நீதிமானுடைய ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். ஓ, நீதிமான் புலம்பலாமா, நீதிமான் கதறலாமா அப்படின்னு நினைக்கலாம்.
அநேக கிறிஸ்தவர்கள் எவ்வாறு நினைக்கிறாங்கன்னா, அழுகிறது ஒரு பலவீனமாகவும், புலம்புறது ஒரு பலவீனமாகவும், கண்ணீர் வடிக்கிறது ஒரு பலவீனமாகவும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா வேதத்துல பார்த்தீங்கன்னா, அநேக நீதிமான்கள் அவர்கள் புலம்பி இருக்கிறார்கள், கதறி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே அவர் சிலுவையிலே அறையுவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் புலம்புகிறார், வரு அவர் கலங்குகிறார். அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுதும், என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?" என்று சொல்லுகிறார். இங்கே இப்ப இருக்க இந்த காலகட்டத்திலும், இந்த சீசன்லயும் நாம் மிக 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 சில வாரங்களே இருக்கிறது. குட் ஃப்ரைடே வருவதற்கு, இயேசு கிறிஸ்து சிலுவையினுடைய தியான நாளை நாம் உபசரிக்க போகிறோம். அந்த நேரத்திலும், இந்த காலகட்டத்திலும் அநேகர் அவங்க சாப்பிடாம, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபத்திலும் அவங்க நேரத்தை செலவழிப்பாங்க. நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த இடத்திலே, இந்த வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு நீதிமான் அவன் புலம்புகிறான், அவன் கதறுகிறான். எதற்காக கதறுகிறான்? என்ன காரியத்திற்காக கதறுகிறான் என்று பார்க்கிறோம். 3 காரியத்தை நாம் பார்க்க போறோம். முதலாவது காரியம் என்னதுன்னா, அவன் தேவனுடைய வாசஸ்தலத்தை பார்க்கிறான். அவன் எதற்காக கதறுகிறான் என்றால், "The Lord rejected us." ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் புறம் தள்ளிவிட்டார். முதலாவது வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால், "தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்?" முதலாவது புலம்பல் என்ன காரணம்னா, தேவன் நம்மளை தள்ளிவிட்டார், தேவன் புலம்பாக விட்டார் என்று என்ன பண்றான்? அவன் தேவனிடத்திலே புலம்புகிறான். நம்ம இப்ப இருக்க காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு திருமணம் ஆகல, எனக்கு நெறைய சம்பளம் கிடைக்கல, எனக்கு காடி வாங்க முடியல. இதற்காக புலம்புகிறார்கள். ஆனால் தேவனை விட்டு விலகி போனதின் மூலமாக, தேவன் அவர்களை மறந்ததின் மூலமாக, தேவன் "The Lord has rejected us." ஆண்டவர் எங்களை தள்ளிவிட்டார். தேவனிடத்தில் நாங்கள் இல்லவில்லை என்று இந்த தேவ ஊழியன் என்ன பண்றாரு? அவர் தேசத்திற்காக அவர் கதறுகிறார். இதை பார்த்துக் கொண்டிருக்கவங்க எத்தன பேர், நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போனதுனால, ஆண்டவருக்கு விரோதமாக தவறுகள் செய்றதின் மூலமாக நீங்க கதறி இருக்கீங்க, புலம்பி இருக்கீங்க. நம்ம பெரும்பாலும் அதற்காக நம்ம ஜெபிப்பது கிடையாது. அதற்காக புலம்புவது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இது ஆஸ்பா என்ற ஒரு மனிதன் 1000 வருடத்திற்கு முன்பதாக, இயேசு பிறப்பதற்கு 1000 வருடத்திற்கு முன்பதாக எருசலேமிலே இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவள் சிறையிருப்புக்கு செல்லப் போகிறார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக அவர் கண்டு அவர் புலம்புகிறார். ஓ! இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவருடைய 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 சொந்த ஜனமாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் தேவனை விட்டு விலகி அவர்கள் பாவம் செய்ததன் மூலமாக சிறையிருப்புக்கு அவர்கள் செல்லப் போகிறார்களே என்று அவன் என்ன பண்றான்? அவன் புலம்பி என்ன பண்றான்? இந்த முதலாவது. முதலாவது காரியம் எதற்காக இந்த நீதிமான் புலம்புகிறான் என்றால், தேவன் எங்களை மறந்தார் என்பதற்காக. நீங்களும் ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, "ஆண்டவரே, என்னை விட்டு விலகாதிரும்" என்று என்ன பண்ணணும்? ஜெபம் செய்ய வேண்டும். "ஆண்டவரே, என்னை விட்டு நீ சென்று விடாதிரும்." தேவன் நம்மோடு கூட இருப்பது ஒரு பெலனாக இருக்கிறது தம்முடைய ஜனங்களுக்கு. அதனால் மற்ற காரியத்திற்காக புலம்புவதை காட்டிலும், தேவன் நம்மோடு இல்லாமல் காணப்படும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை உணராத போது, நாம் தேவனிடத்திலே புலம்ப வேண்டும், கதற வேண்டும். முதலாவது இந்த நீதிமான் எதற்காக புலம்புகிறான் என்றால், தேவன் மறந்துவிட்டார் என்பதை குறித்து அவன் புலம்புகிறான். ஆண்டவரே, ஏதாவது செய்யும் என்று என்ன பண்றான்? அவன் புலம்புகிறான். 2வது காரியம், இந்த நீதிமான் எதற்காக புலம்புகிறான் என்றால், அவன் முதலாவது சொன்னேன், அவன் தேவனுடைய வாசஸ்தலத்தை பார்க்கிறான். வாசஸ்தலம் அனைத்தும் தேவன் தங்குகிற இடம். அது அது எதிரிகளினுடைய கொள்ளையிடுகிற காரணமாக காணப்பட்டதே என்று புலம்புகிறான். 2வது என்றால், அவன் தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய த்ரோன், தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறான். அங்க "The Lord reigns." ஆண்டவர் அவர் வீற்றிருக்கிறவராக, ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதை பார்த்து என்ன பண்றான்? அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும், ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை மறப்பது போல தெரிந்தாலும், அவனுடைய கண்களை அவன் என்ன பண்றான்? தேவனுக்கு நேராக அவன் ஏறெடுக்கிறான். அநேக நேரத்தில் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக செல்லும் பொழுது, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் நம்மளுக்கு விரோதமாக நம்மளுடைய ஆசீர்வாதங்களையும், நம்மளுடைய வாக்குத்தத்தங்களையும் பிசாசானவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நாம் அந்த பிரச்சனைகளை குறித்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி, "ஐயோ! இப்படி ஆயிடுச்சே" என்று சொல்லாம,
ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நமக்காக ஒரு வழியை ஏற்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். இந்த 12வது வசனத்துல அது இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த 12வது வசனத்துல தமிழ்ல இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா அப்படின்னு சொல்லுகிறான். சோ 1வது, 2வது, 11வது வசனம் வரைக்கும் அவன் என்ன பண்றான்? தேவன் எங்களை வெறுத்து விட்டார் என்று அவன் நினைக்கிறான். தள்ளிவிட்டார் என்று நினைக்கிறான். அடுத்து 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் தேவன் அவர் வெறுத்து விடுவதுமல்ல, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று அவன் பார்க்கிறான். அவனுடைய கண்களை உலகத்தில் இருக்கிற அவன் என்ன பிரச்சனைகள் நடக்கிறது என்பதை விட்டுவிட்டு தேவனை நோக்கி பார்க்கிறான். அவன் அந்த வசனத்துல நீங்க 12லிருந்து 17 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் எவ்வாறு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கிறார், எவ்வாறு யோர்தான் நதியிலே ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்தார், எவ்வாறு சத்துருக்களை வீழ்த்தினார் என்று ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் இன்னும் அவர் ராஜாவாக அவர் இருக்கிறார். அப்படி என்ன பண்றான்? அவன் தேவனிடத்திலே இந்த விண்ணப்பத்தை அவன் செய்கிறான். கடைசியாக நம்ம பார்த்தோம்னா, அவன் எதை நினைக்கிறான் என்றால், தேவன் செய்த உடன்படிக்கையை நினைக்கிறான். த கவனன்ட். த லார்ட் ரிமெம்பர்ஸ். ஆண்டவர் அவர் தம் பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார் என்பதை நினைத்து அவன் புலம்புகிறான். புலம்புவதிலே நம்பிக்கை இல்லாமல் புலம்புவது ஒன்று, ஆண்டவர் நம்பிக்கையோடு புலம்புதல், கதறுதல் ஒன்று. அவன் ஆண்டவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு விடாம, முதலாவது ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்பதை உணர்ந்து கொள்கிறான். 2வது ஆண்டவர் இன்னும் ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார் என்பதை உணர்ந்துகிறான். கடைசியாக ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிறார் என்று அவன் நினைக்கிறான். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த அற்புதத்தை செய்யும் என்று என்ன பண்றான்? இந்த வசனங்கள் எல்லாம் அவன் பார்க்கிறான். ஆண்டவரே கர்த்தாவே, சத்துருக்கள் உன் நாமத்தை நிந்தித்ததையும் தூஷணம் பண்ணுவதை உம்மது நாமத்தை தூசித்தை நினைத்துக் கொள்ளும் என்று 18வது வசனத்துல சொல்றான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நினைக்கிறவராக அவர் காணப்படுகிறார். இந்த கல்வாரி நாட்களிலும் இந்த தியானத்திலும் நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் மரித்து நம்மை நினைவு கூர்ந்ததின் நிமித்தமாக நாம் தேவனை விட்டு எவ்வளவு தூரமாக விலகி போய் இந்த வசனத்திலே பார்த்தது போல அவர்கள் தேவனை விட்டு விலகி ஆண்டவர் தள்ளி விட்டது போல காணப்பட்டாலும், ஆண்டவர் இன்னும் ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்து நம்மை நினைவு கூர்ந்து அவர் என்ன பண்றாரு? அவர் நம்மளை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவர் மீட்டெடுத்தவராக அவர் காணப்படுகிறார். The Lord remembers. நம்முடைய தேவன் அவர் நினைவு கூறுகிற அவர் தேவனாக இருக்கிறார். சோ இன்றைக்கு 3 காரியத்தை பார்த்தோம். ஒரு நீதிமான் எவ்வாறு தேவனிடத்திலே ஜெபிக்கிறான், தேவனிடத்திலே புலம்புகிறான், தேவனிடத்திலே அவன் கதறுகிறான். ஒன்று, தேவன் அவர் the Lord has rejected us. ஆண்டவர் தள்ளிவிட்டார் என்று அவன் ஜெபிக்கிறான். 2வது, ஆண்டவர் he reigns. the Lord ஆண்டவர் அவர் வீட்டில் இருக்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னும் அவர் இந்த பிரச்சனையிலிருந்து அவர் ராஜாவாக இருக்கிறார். கட்டாயமாக என்னை வெல்லுவார், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை கொண்டு வருவார் என்று நினைக்கிறான். 3வது, the Lord remembers the covenant. ஆண்டவர் கட்டாயமாக அவர் கைவிட மாட்டார் தம்முடைய ஜனங்களை. அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாத தேவன். உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன். உங்களையும் என்னையும் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனை, இந்த நேரத்திலும் உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த வசனத்திலே பார்த்தோம். ஆண்டவரே, இந்த தேவ ஊழியன் அவன் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி கொள்ளும்போது அவன் அவன் சாதாரணமாக இருக்காமல் ஆண்டவரே அவன் புலம்புகிறான், கதறுகிறான். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை விட்டு தூரமாக போயிருந்தால் இந்த நீதிமானை போல நாங்களும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம், புலம்புகிறோம். ஆண்டவரே உம்மிடத்திலே வருகிறோம். நீர் ராஜாவாக இருக்கிறீர், எங்களை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுவதற்காக உமக்கு நன்றி. சிலுவையிலே எங்களை நினைவு கூர்ந்ததற்காக உமக்கு நன்றி. உடைய ரத்தத்தை எங்களுக்காக நீர் சிந்தினதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் தேவனை விட்டு தூரமாக அவர்கள் காணப்பட்டால், தேவனை விட்டு விலகி காணப்பட்டால், சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி காணப்பட்டால், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ராஜாவாக இருந்து விடுவித்து நம்முடைய உடன்படிக்கையின்படி நினைவு கூர்ந்து மீண்டும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆண்டவர் கட்டாயமாக உங்களை ஆசீர்வதித்து அவருடைய பாதையில் நடத்துவார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. God bless you.